உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஐயா, எதிர்த்தரப்பு வக்கீல் அவங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரணுங்கிறதுக்காக இந்த கேஸோட அடிப்படையவே திருச்சி சொல்றாங்க ஐயா. அதுதான் உண்மை. என்னோட கட்சிக்காரர் திருமணம் செய்ய இருந்த பெண்ணோட கழுத்துல இதோ இவர் அவங்க சம்மதமே இல்லாம வலுக்கட்டாயமா தாலியை கட்டியிருக்காரு. ஆக்சுவலா என்னுடைய கட்சிக்காரர் வள்ளிக்கு திருமணம் ஏற்பாடு செய்திருந்தது வேறொருவருடன் அல்ல. அவர் அமைச்சருடைய சொந்த அக்கா மகனான இதோ இங்க நிக்கிறாரே இந்த ரஞ்சித் தான். இவருடன் நடக்க இருந்த திருமணத்தை நிறுத்தி இந்த கதிர்வேலன் வலுக்கட்டாயமாக எனது கட்சிக்காரரான வள்ளியின் கழுத்தில் தாலி கட்டிவிட்டார். இதில் ஏற்பட்ட பிரச்சனையில் அமைச்சர் ரத்னவேல் பாண்டியன் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாகி ஹார்ட் அட்டாக் வந்து இப்பொழுது படுத்த படுக்கையாகிவிட்டார். அமைச்சர் ரத்னவேல் பாண்டியன் அரசியல் வாழ்க்கைக்கும் அவருடைய கௌரவத்திற்கும் பெரும் கலங்கம் ஏற்பட்டு விட்டதை நினைத்து படுத்த படுக்கையாகிவிட்டார் யுவரானர். அவர் பிழைப்பாரா இல்லையா என்பது கூட இப்பொழுது உறுதி இல்லை. ஆகையால் இந்த கதிர்வேலனுக்கு அதிகப்படியான தண்டனையை வழங்கி இந்த திருமணம் செல்லாது என்று தீர்ப்பளிக்க வேண்டுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவரானர். என்னையா வக்கீல் சொன்ன மாதிரி அந்த பொண்ணு கழுத்துல வலுக்காட்டயமா தாலி கட்டினியா? ஐயா, தாலி கட்டினதெல்லாம் உண்மைதாங்கய்யா. அதுவும் அவங்க விருப்பத்தோடு தாங்கய்யா. ஐயா, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிச்சோம். திடீர்னு அமைச்சர் வீட்டில் வேற ஒரு பையனோட கல்யாணம் ஏற்பாடு பண்ணாங்க. எங்க வீட்லயும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ஐயா, அமைச்சர் ஒரே மேடையில் எங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடத்தணும்னு ஆசைப்பட்டாரு. காதலிச்ச பொண்ணை விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்ட எனக்கு விருப்பம் இல்லைங்கய்யா. அதனால வேற வழி இல்லாம அந்த நேரத்தில் தாலி கட்டிட்டேன். அதுவும் அவங்க விருப்பத்தோட தாங்க தாலி கட்டினேன். வள்ளி 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 வள்ளி, என்னம்மா இவர் சொல்றதெல்லாம் உண்மையா? நீ சொல்லிதா அவர் உன் கழுத்துல தாலி கட்டினாரா? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.